சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் இருக்கக்கூடிய ராம சீனிவாசன் வந்து விருதுநகர் தொகுதியில போட்டியிட போறாரு. அதற்கான வேலைகளை அவர் அங்க ஏற்கனவே தொடங்கிட்டாரு கடந்த ஒரு வருஷமா அப்படிங்கிற செய்திகள் தொடர்ந்து நான் கேள்விப்பட்டிருந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கிற சூழல்ல ராம சீனிவாசன் எதுக்காக திருச்சியில களமிறக்கணும்? இல்லண்ணா, அவங்க வந்து விருதுநகர்ங்கிறது சமத்துவ மக்கள் கட்சியுடைய வேண்டுகோளாக இருக்கிறது அந்த தொகுதியை உட்பட்டு. அதனால மேபி சரத்குமாரோ அல்லது அவர்களுடைய மனைவி ராதிகா அவர்களோ அங்கு களமிறங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இவருக்கு அங்க வாய்ப்புகள் இல்லைங்கிற சூழ்நிலை உருவாகுது. அதனால் இவர் வேற எங்கேயாவது ஒரு தொகுதியை தேர்ந்தெடுக்க வேணுங்கிறப்போ ஒரு கூட்டணியோடைய சில சமரசங்கள் செஞ்சு கூட சூழ்நிலையில இவர் அந்த இடத்த வந்து விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. அதுக்கு தன்னுடைய சொந்த தொகுதியான மதுரையில நிக்கலாம், இல்ல பக்கத்துல இருக்க திண்டுக்கல்ல நிக்கலாம். இவர் ஒரு கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர். இவர் கட்டுப்பாட்டில் ஒரு 15 மாவட்டங்கள் இருக்குதுங்கிறப்ப அந்த 15 மாவட்டங்கள்ல இல்லாம இதுக்கு, அதாவது நாங்க எங்களோட கட்சியோட கட்டமைப்பிலேயே பேசுறோம், இது வேற ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு பெருங்கோட்டத்துல வந்து ஒரு வேட்பாளர்னு தானே முன்னிலைப்படுத்திக்கிறார். அவரே நாளைக்கு கார்டு கிரியேட் பண்றாரு, அவரே நான் இங்கதான் மறுமலர்ச்சி திரும்பி திருச்சி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் கட்சியுடைய நலன் கருதி கட்சியுடைய உண்மை தொண்டனாக இந்த இடத்தில் தளம் நல்லா இருக்குது. அதாவது வைகோவுடைய மகன் இன்னைக்கு திமுக சார்பா திருச்சியில களமிறங்குறாரு. வைகோ கட்சிக்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட ஒரு தலைவனாக இருக்கலாம், பேச்சுக்கு ஈர்க்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்கலாம். உண்மையிலேயே வைகோவுடைய சமுதாயம் என்னன்னு தெரியாதவர்கள் பல பேர் மதிமுகவிலே இருக்கலாம். அந்த ஒரு நடவடிக்கையின் ஈர்ப்பாக ஒரு தலைவன் தான் வைகோ. அது வந்து வைகோ கிட்ட இருக்கலாமே தவிர அவருடைய மகன்கிட்ட இருக்காது. அதே மாதிரி இந்த இடத்தில் அவர் நாளைக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி துரை வைகோ அவர்களுக்கு. அதிமுக சார்பாகவும் தேமுதிகவுக்கு தான் நாளைக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படுறதா இருக்கு திருச்சி. தேமுதிகவில் நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருச்சியில் அரசியல் பண்ணக்கூடிய வகையில் ஒரு நல்ல தகுதியான ஒரு வேட்பாளர்னு சொல்லக்கூடிய இடத்துல யாருமே இல்ல. சரி, ராம சீனிவாசனை திருச்சியில களமிறக்கணும், அங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா? இல்ல சார், நான் சொல்றேன், அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப இங்க வந்து டிஎம்கேலயும் நேரடி சின்னம் இல்ல. வைகோ ரொம்ப தெளிவா இருக்கிறாரு, உதயசூரில நிக்க கூடாதுன்னு வம்பரத்துக்கு எதிர்பார்க்கிறாரு. இல்லைன்னா கூட சுயேட்சை சின்னத்துல கூட நின்று தான் மகனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு. எதனாலனா உங்க கட்சியோட உதவி இல்லாம என் மகனை ஜெயிக்க வச்சாங்கிற ஒரு அடையாளத்தை உருவாக்குவதற்கு வைகோ தயாராக இருக்கிறது. எந்த சூழ்நிலையும் உதயசூரியனில் நிற்பதற்கு வைகோ தயாராக இல்லைங்கிறப்ப ஸோ அந்த பார்ட்டி சிம்பிள் வீக்னஸ்ங்கிறது அங்க கிரியேட் ஆகுது. அடுத்தது நாளைக்கு இங்க முரசு சின்னமும் ஒரு கேள்விக்குறிக்காவது. ஒருவேளை முரசு சின்னம் கேட்க பட்சத்திலயுமே தேமுதிகவுக்கு பெரிய ஓட் பேங்குங்கிறது திருச்சியில கிடையாதுங்கிறப்ப 97லயும் 1997லயும் 1999லயும் ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்கள் ஆல்ரெடி அங்க பாஜகவோட நேரடி வேட்பாளராக அதிமுக திமுக கூட்டணியோட நின்று மத்திய அமைச்சர் ஆயிருக்கிறாரு. அந்த தளம்ங்கிறது இருக்குது. இன்னைக்கு ரெண்டுமே அகேன்ஸ்ட் பார்ட்டி வீக்கான கேண்டிடேட் போடுறப்ப இன்னைக்கு நல்ல ஒரு கேண்டிடேட் போடக்கூடிய இடத்தில் சார் நான் வெளிப்படையாவே சொல்றேன், எனக்கு கொடுக்க வேணாம் சார். அமமுக கூட்டணி இன்னைக்கு டிடிவி தினகரன் கூட்டணியில இருக்காரு, நாளைக்கு இதே சார்பாலா தொண்டைமானுக்கு கொடுங்க. அவங்களோட கேண்டிடேட் ஆல்ரெடி ப்ரீவியஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிப்பாட்டினவங்க, 10 வருஷமா மேயரா இருந்தவங்க, புதுக்கோட்டை சமாஸ்தானத்தோட ராணி அவங்க தான். சின்னம் என்னன்னு தெரியாத இடத்தில் கூட 1,30,000 வாக்குகள் நாளைக்கு வாங்கியிருக்கிறாங்கிறப்ப ஒரு பர்சனல் ஐடென்டிட்டி இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கேண்டிடேட் நிறுத்துறப்ப பிஜேபிக்கு அதிகமான வின்னிங் சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டன்சிய எங்கேயோ நான் வேலை பார்த்தேன், அது கிடைக்கல, எனக்கு இது கூட நல்லா இருக்க தொகுதியை ஒரு உள்ள கொண்டுகிட்டு கெடுக்கிறத ஒரு கட்சி தொண்டனாக கட்சி ஜெயிக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்ப்பை காட்டுறது அப்படிங்கிறது சரியான ஒரு விஷயம் தானா? கண்டிப்பா சார். இத வடிவேல் சொல்ற மாதிரி எதா இருந்தாலும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் நிறுத்த முடியும். அப்புறம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு நான் சத்தம் போட்டு என்ன ஆக போகுது? இல்ல வேடந்தாங்கல் பறவைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போடுறீங்க. அதாவது உங்களுக்கு உங்களோட வாய்ப்பு பறி போயிரும், உங்களுக்கு நீங்க சீட்டு கேட்டு உங்களுக்கு கிடைக்காம போயிடும், திருச்சி கிடைக்காம போயிருக்கிற ஆதங்கத்துல எப்படி போடுறீங்களா? நீங்க வருவீங்கிறதுக்கு அதனாலதான் நான் வெளிப்படையாவே சொன்னேன், எனக்கு சீட்டே வேணாம் சாமி. நான் கேட்கவும் கிடையாது. என் மாநில தலைவர்கிட்ட நான் கட்சியில சேர்ந்த நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும்
ஒரு வார்த்தை கூட எனக்கு இந்த அதிகார பதவி வேணும், எனக்கு இதுல சீட்டு கொடுங்கன்னு நான் ஒரு வார்த்தை கேட்டதில்ல. அது எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். நான் வெளிப்பட இப்பயும் சொல்றதான், தகுதியான வேட்பாளரை நிறுத்துங்க. நான் கூட்டணி கொடுங்க, இவங்களையே நிறுத்துங்க. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தகுதியான வேட்பாளர், சின்னமே இல்லாம 1,30,000 வாக்கு வாங்கின ஒரு வேட்பாளரை இன்னைக்கு பெரும்பான்மையான வலிமையான கூட்டணி உருவாகி இருக்க சூழ்நிலையில அதே சார்பாளர் தொண்டைமான நிறுத்துங்க. இன்னைக்கு வின்னிங் சான்சஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு தான் சொல்றேனே தவிர, சார் புதுக்கோட்டை சமஸ்தானமும் புதுக்கோட்டையும் திருச்சியும் சேர்ந்ததுதான் திருச்சி பார்லிமெண்ட்ரி. 2 மாவட்டத்தை சேர்த்திருக்காங்க. இங்க இருக்கிறவங்களால மட்டும் அங்க நாளைக்கு இண்டிவிஜுவாலிட்டியை காட்ட முடியாது. புதுக்கோட்டையில் நான் பேர் தெரிஞ்சவங்களால திருச்சியில ஐடென்டிட்டி காட்ட முடியாது. ஆனா இவங்க புதுக்கோட்டையோட மன்னர்களாக இருந்தாலும் ஆனால் திருச்சியில் வாழ்கிறார்கள். 10 வருடமாக மேயரா இருந்திருக்காங்க. எல்லா 2 மாவட்டத்துக்கும் நன்கு அறிந்தவர்கள். சின்னமே இல்லாம ஒரு பெரிய ஸ்கோரிங் ஃபேக்டரை கொடுத்தவங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய வலிமையான கூட்டணியில வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா எம்பி ஜெயிக்கிறதுக்குங்கிற ஒரு கான்ஸ்டிடுவன்சில. சரி சூர்யா, நீங்க உங்க எதிர்ப்பை பதிவு செஞ்சிட்டீங்க, உங்க எதிர்ப்பை வெளிப்படையா காட்டிட்டீங்க. இதையும் மீறி திருச்சியில ராம சீனிவாசன் நிறுத்தப்பட்டால் கண்டிப்பாக என்னால் முடிந்த அளவுக்கு எதிர்ப்புகளை தெரிவிப்போனா பல ஏரியாக்களுக்குள்ளார பல தொகுதிகளுக்குள்ளார அவளை உள்ள விடாத அளவுக்கு நான் நேரடியாக களத்தில் இறங்கி அவரை நான் எதிர்ப்பேன். நன்றி சூர்யா, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.